கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ரமலானுக்கு பின்னாலே வணக்க வழிபாடுகளுக்கு சிறந்த காலங்களில் முஹர்ரம் மாதமும் ஒன்று. இந்த முஹர்ரம் மாதம் பல்வேறு தனிச்சிறப்புகளை பெற்றிருக்கிறது. முஹர்ரம் மாதத்திற்கு பல்வேறு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே முஹர்ரம் மாதமும் ஒன்று. இந்த முஹர்ரம் மாதத்திற்குண்டான சிறப்புகளிலே ஆஷூராவும் ஒன்று. ஆஷூரா என்று சொன்னால் 10வது என்ற அர்த்தம். 10வது என்று சொன்னால் இது 10ஆம் நாள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். அதனால் 10ஆம் நாளுக்கு உண்டான ஒரு சிறப்பு என்பதனாலே ஆஷூரா என்று பெயர். ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாப் உம்தத்துல் காரி அதனுடைய விரிவுரையிலே ஒரு செய்தியை அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். ஆஷூரா என்று பெயர் வந்ததற்கான காரணம் என்பது 10 நபிமார்களுக்கு 10 விதமான விசேஷங்களை, கண்ணியங்களை, அற்புதங்களை அல்லாஹு தஆலா செய்து கொடுத்தான். அந்த கண்ணியம் செய்து கொடுத்ததனுடைய விளைவாக இந்த நாளில்தான் அல்லாஹ் அந்த 10 நபிமார்களுக்கும் 10 விதமான கண்ணியங்களை செய்து கொடுத்ததனுடைய விளைவாக இதற்கு ஆஷூரா என்று கண்ணியத்தின் அடிப்படையில் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று புகாரியினுடைய விரிவுரையிலே இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்தியை சொல்வார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஹதரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டது இந்த நாள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹு தஆலா தன்புறத்திலிருந்து சில விதமான கலிமாத்துகளை, சில சொற்களை இறக்கி வைத்து இதை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற அற்புதமான ரப்பின் புறத்திலிருந்து வந்த அந்த கலிமாக்களை அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். அதேபோல் இந்த உலகத்தில் வெள்ளப் பிரளயம் ஏற்பட்டது. 2வது ஆதம் என்று போற்றப்படக்கூடிய சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் முதல் ரசூல். உலகத்தில் வஹி, மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட வஹியிலே ஆரம்பம் அவர்களுக்குத்தான். ஹதரத் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப் பிரளயம், நீண்ட நெடும் காலம் மக்களுக்கு அவர்கள் தீனை சொல்லி, இன்னி தாவூத்து கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. 980 வருஷ காலம் மக்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அல்லாஹு தஆலா வெள்ளப் பிரளயத்தை கொடுத்து அழித்தான். அந்த அழித்த நேரத்திலே அவர்களும் அவர்களோடு இருந்த மனிதர்கள், ஜின்கள், படைப்புகள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாமே ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறி அந்த சந்ததிகள் தான். அதனால் யாரெல்லாம் அந்த கப்பலில் ஏறினார்களோ அந்த கப்பலை கரை ஒதுங்க செய்து அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்டவர்களுக்குண்டான வெற்றியின் நாள் இந்த நாள் என்பதை அறிவித்து கொடுத்ததும் இந்த ஆஷூராவுடைய நாள். அதேபோல் ரப்பினுடைய விசேஷமான அன்பராக, ஹலீலாக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் புனிதமான இந்த ஆஷூராவுடைய நாளில்தான். அதேபோல் ஹதரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடைக்கப்பட்ட, அநியாயமாக கொடூரமாக தவறான குற்றச்சாட்டுகளுக்காக வேண்டி அடைக்கப்பட்ட அந்த ஜெயிலிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள். வெளியே வரமாட்டேன் என்று சொன்னார்கள். என்னுடைய குற்றம் நிரூபணமாகும், அவர்கள் என்னுடைய குற்றத்திலிருந்து நான் நிரபராதி என்ற ஒரு நிலை வரும் பொழுதுதான் வருவேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் நிரபராதிதான் என்பது நிரூபிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய 10ஆம் நாள். அதேபோல் பார்வை சென்றிருந்த தன்னுடைய அருமை மகனாரை இழந்ததினாலே பார்வை போயிருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பார்வையை மீட்டி கொடுத்ததும் இந்த நாள் என்று வருகிறது. அதேபோல் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ரப்பிடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொண்டது இந்த 10ஆம் நாள் என்று வருகிறது. அதேபோல் ஹதரத் சையதுனா யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் வான்மண்டலத்தில் உயர்த்தப்பட்டதும் இந்த 10ஆம் நாள். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே அவர்கள் பிறந்ததும் வான்மண்டலத்தில் பேரற்புதமாக அவர்கள் உயர்த்தப்பட்டதும் இந்த 10ஆம் நாள் என்று வருகிறது. அதேபோல் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா
இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனன் லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நாயகமே, உங்களுடைய எல்லா விதமான குற்றங்குறைகளையும் அல்லாஹ் மன்னித்தான். நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் என்பது உம்மத்திற்கு என்று அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்றாங்கன்னா அது இன்னும் உம்மத்திற்காக என்று சொல்வார்கள். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சுப செய்தி அல்லாஹ் தஆலா நாயகத்திற்கு வழங்கியதும் கூட இந்த 10ஆம் நாள் என்று வருகிறது, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். அதேபோல் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான உதவியை செய்து கடலை பிளக்கச் செய்து ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளத்தையும் மூழ்கச் செய்த நாள் இந்த 10ஆம் நாள் என்று வருகிறது. அருமையானவர்களே, ஆக இந்த 10 பெரும் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 விதமான கண்ணியங்களை, உயர்வை அல்லாஹ் கொடுத்தானே, அதன் காரணத்தினால் இதற்கு ஆஷூரா என்று பெயர் வந்ததாக ஒரு விளக்கத்தை இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரியுடைய விரிவுரையிலே சொல்லி காண்பிப்பார்கள். அருமையானவர்களே, அதே போல இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கான பிரதான காரணங்கள், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த ஆஷூரா நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கான பிரதான காரணங்களில் ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய இந்த 6 லட்சம் பேரும் விசேஷமான முறையிலே அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட உதவியை கொண்டு காப்பாற்றப்பட்டார்கள். உலகத்தில் அழிச்சாட்டியம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், அந்த ஃபிரௌனுடைய பட்டாளமும் மூழ்கடிக்கப்பட்டார்களே அந்த நாள், அதற்காக அல்லாஹ் தஆலா நன்றிக்காக நாம் நோன்பு வைக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய படிப்பினைக்குரிய ஒரு நபியும் ஒரு சமூகமும் அவர்கள். குர்ஆனிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் அவருடைய சமூகத்தினுடைய வரலாறையும் ஏராளமாக சொல்கிறான். பனி இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் என்ற அர்த்தம். அங்கிருந்து தொடங்குகிறது யகூதிகளுடைய வாழ்க்கை. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே, அதனுடைய வழிவந்த ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சமுதாயத்தினுடைய வரலாறை ஏராளமாக சொல்லி காண்பிக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 7வது பேரராக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 7வது பேர பிள்ளையாக உலகத்தில் பிறந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பிறப்பே ஒரு பேர் அற்புதம் தான். பிறந்த காலகட்டத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் கொன்று குத்திக் கொண்டிருந்தான் என்ற ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா அவர்களை பேரற்புதமாக பிறக்க செய்தான். தாய் பயந்தார்கள். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் நர்திஈஹி ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்ஸனி இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீன். தாய்க்கு நாம் சொன்னோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பிள்ளைக்கு பால் புகட்டுங்கள். உங்களுக்கு கவலையும் பயமும் இருந்தால் ஒரு பெட்டியிலே வைத்து அந்த பிள்ளையை நீங்கள் கடலில் ஆக்குங்கள் என்று நாம் சொன்னோம். அவ்வாறு செய்தார்கள். கடலிலே மிதந்து வந்த ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெட்டியில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள். அந்த பெட்டியை ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் அதற்கு பிறகு தங்களுக்கு பிள்ளையாக வரமாக எடுத்து அவர்கள் வளர்த்தார் என்று வருகிறது. ஆக எப்படியோ ஒரு ஓரப்புறமாக பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையிலே வாழ்ந்தார்கள். யாருடைய பாலையும் குடிக்காமல், எந்த தாயினுடைய பாலும் பிள்ளையும் குடிக்காமல் இருந்த நிலையிலே அவர்களுக்கு யார் பால் புகட்டுகிறார்களோ சன்மானம் என்று அறிவிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா அவருடைய தாயாரை கொண்டே பால் புகட்ட வைத்தான், சன்மானமும் கொடுக்க செய்தான், சன்மானம் கிடைக்க செய்தான். அப்படி வித்தியாசமானவர்கள். அவருடைய ஒரு இளமை பருவத்தில் குர்ஆன் அவர்களை நிரம்ப சொல்கிறது. வலம்மா பலகா சுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்த நேரத்தில் அவர்களுக்கு ஞானத்தையும் அவர்களுக்கு நாம் ஆட்சி பொறுப்பையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவருடைய இளமை பருவத்தை பாராட்டி சொல்கிறான். அதேபோல பாக்கியமான ஒரு மனைவி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பாக்கியமான ஒரு மனைவி அமைந்தார்கள். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இந்த உலகத்திலே அஃப்ரசுன் நாஸி ஸலாஸா, 3 பேர் கூரிய பார்வையை உடையவர்கள், பரந்த விரிந்த விசாலமான காலங்களையும் கடந்துள்ள அந்த பார்வையை கொண்டவர்கள் உலகத்திலே 3 பேர். அதிலே ஒன்று சாஹிப் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தையிலே அடிமையாக விற்கப்பட்டு அவர்கள் வாங்கப்பட்டு வருகின்ற நேரத்திலே, அந்த நேரத்தில் எகிப்தினுடைய மந்திரியாக இருந்த அசீஸ் அவர்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய திறமை, அவர்களை பற்றி பார்த்து இவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், இவர்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்திற்கு பயன்படுவார்கள் என்று ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்திய அந்த எகிப்து நாட்டினுடைய மந்திரியின் கூறிய பார்வையை சொல்வார்கள். அதுபோல் 2வது சாஹிபத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்
தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொன்னார்கள், என் அருமை தகப்பனார் அவர்களே, இவர்களை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்கள் கவியுல் அமீன், வலிமையானவர், நம்பிக்கையானவர், நல்ல மனிதர் என்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் மனைவியான ஹதரத் ஹாஜரா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியார் தேர்ந்தெடுத்தார்கள். தகப்பனார்ட்ட போய் சொன்னாங்க. சஃபரா அம்மா அவங்க தேர்ந்தெடுத்து சொன்னார்கள். எனவே அந்த கூறிய பார்வையிலே சஃபரா அம்மாவும் தீட்சண்யமான பார்வை உள்ளவர்கள் என்று ஹதரத் இப்னு மஸ்ஊத் சொல்வார்கள். மூணாவது சையதுனா சித்தீக்குல் அக்பர் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக நியமித்தார்கள். பலரும் யோசித்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் எதிலேயும் அவர்கள் வலிமையானவர்கள் அல்லவா, எந்த காரியத்திலையும் அவர்களிடத்திலே ஒரு காரியத்தில் பிடிவாதம் இருக்குமே, பொறுப்புக்கு வந்தால் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களை பொறுப்பான கலீஃபாவாக நியமித்தார்கள் சையதுனா சித்தீக்குல் அக்பர் அவர்கள். அந்த கூர்மையான பார்வை உள்ளவர்களில் சித்தீக் ஒருவர் என்று அதற்கு சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியமான மனைவியையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். அதேபோல் பிரபலமானவருடைய அஸா, உலகத்திலே பேரற்புதமான அஸா, அந்த அஸா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து வந்ததென்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து வந்ததென்றும் சூனத்திலிருந்து வந்ததென்றும் பெருமக்கள் சொல்வார்கள். அந்த விசேஷமான அஸா, அதை கொண்டு எவ்வளவு காரியம் நடந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே நுழைகின்ற நேரத்தில் 83 பேரோடு வந்தாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேர். அருமையானவர்களே, அதே போல ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பல்வேறு விசேஷங்கள். கியாமத்திலே ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அவ்வளவு யுஃபீகு அன, மயக்கத்திலிருந்து முதல்ல நான் தான் தெளிந்து எழுந்திருப்பேன். சூர் ஊதப்பட்டவன் எல்லாரும் மயங்கிடுவாங்க, மயக்கத்திலிருந்து முதல் தெளிவு நான் தான். எழுந்து பார்த்தால் ஃபைதன்ஹு மூசா பி அர்ஷிர் ரஹ்மான், அல்லாஹுடைய அரிசுக்கு பக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்றுகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னார். அல்லாஹு தஆலா கியாமத்தில் அந்த மயக்கம் இல்லாமல் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். எனக்கு முன்னால் எழுந்து விட்டார்களா, மயக்கமே இல்லையா என்று அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படி ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுப்பான் என்று ஹதீஸிலே வருகிறது. அதே போல அவருடைய துஆவினால் அல்லாஹு தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நபியாக ஆக்கி வைத்தான். ஏன்? இந்த உம்மத்திற்கு அவருடைய சிபாரிசின் காரணத்தினால் தானே 55 ஆனது. 50 வக்து தொழுகைகளை வாங்கி வந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அனுப்ப வைத்து செல்லுங்கள், உங்களுடைய உம்மத், நம்முடைய உம்மத்து இப்படி காரியத்தை செய்யாது, நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், நீங்கள் போய் வாங்கன்னு சொல்லி 50ஐ 5ஆக ஆக்கி 50னுடைய நன்மையை அல்லாஹ்வினால் கொடுக்க வைத்ததிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பங்களிப்பும் பெரிய பங்கு என்று சொல்வார். அருமையானவர்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம், இந்த உம்மத்திற்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. என்னுடைய சமுதாயம் பனி இஸ்ரவேலுடைய சமுதாயமும் பல நிலைகளில் ஒப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த அளவுக்கு ஒப்புன்னா ஹதுவன் நாலி பின் நால், ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு எப்படி அது ஈடாக இருக்குமோ, ஒரு காலுக்கு 9ஆம் நம்பர் செருப்புன்னா வலது காலில் 9, இடது காலில் 9 தான். அந்த காலில் ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு எப்படி அது ஈடாக இருக்குமோ, அது மாதிரி பனி இஸ்ரவேலுடைய சமுதாயமும் என்னுடைய சமுதாயமும் பல நிலைகளில் ஒன்றுன்னு சொன்னாங்க. பல நிலைகளில் அவங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் வந்துச்சோ, அவங்களுக்கு என்னென்ன உயர்வுகள் வந்துச்சோ, அந்த உயர்வுகளை மதிக்காமல் இருந்ததனால் கேடு வந்தது, உயர்வுகளை மதித்ததினால் அவர்களுக்கு இன்னும் உயர்வு கிடைத்தது என்றெல்லாம் வருகிறதே. என்னுடைய சமுதாயமும் அதற்கு அதே மாதிரி பனி இஸ்ரவேலுடைய சமுதாயமும் பல நிலைகளில் ஒன்றுபட்டு இருப்பார்கள்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அதற்கு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில் இந்த உம்மத்திற்கு ஏராளமான படிப்பினைகள் நிரம்ப சொல்கிறார்கள். முதலாவது என்னன்னா, உலகத்தில் சத்தியமும் அசத்தியமும் உலகத்தில் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உலகத்தில் என்றைக்குமே சத்தியம் அசத்தியம் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அசத்தியம் சில காலங்கள் ஆதிக்கம் செலுத்தும், சத்தியம்தான் இறுதியில் மகத்தான வெற்றி பெறும். நிறைய உதாரணங்கள் உலகத்தில் இருக்குது. சத்தியம் அசத்தியத்து போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே படாடுவ மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்ச காலம்தான். அதற்கு பிறகு அசத்தியம் சில காலம் ஆதிக்கம் செலுத்துவது போல் தெரிந்தாலும் கூட சத்தியம்தான் இறுதியிலே மகத்தான வெற்றி பெறும் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வின் உதாரணம். அதே போல இந்த உலகத்திலே வெளிப்படையான பகட்டும் வல்லமையையும் விட ஆத்மார்த்தமான பலமும் அந்த பக்குவமும் தான் இறுதி வெற்றி பெறும். உலகத்தில் வெளிப்படையா பார்க்கும் பொழுது பகட்டா தெரியுது, ஆஹா என்ன செய்ய போகிறோம், பகட்டாக தெரியும். பகட்டாகவும் வல்லமையாகவும் தெரியக்கூடிய வெளிப்படையான நிலைகளை விட ஆத்மார்த்தமான பலம், அந்த பலத்திற்கு ஈடாக நிகராக
எதுவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த ஆத்மார்த்தமான பலமும் அந்த பக்குவமும் தான் இறுதி வெற்றி பெறும் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை. அதேபோல் அவங்களுடைய சமுதாயம் இருக்குது. அல்லாஹ் கொஞ்ச நஞ்ச நியாமத்து அல்ல, ஏராளமான நியாமத்துகளை செய்தான். உலகத்திலே ஏராளமான நியாமத்துகளை பெற்ற சமுதாயமும் அந்த சமுதாயம்தான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற சமுதாயமும் அந்த சமுதாயம்தான். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யாருக்கு அல்லாஹ் அருள் செய்தானோ அந்த வழின்னு சொல்றான் இல்லையா, அந்த ஆயத்துக்கு தஃசீர் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு உபகாரம் செய்தானோ என்று சொன்னால் யூத சமுதாயம்னு சொல்றாங்க. பல தஃசீர்கள் இருக்குது. ஒரு நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள் என்று அல்லாஹ் உபகாரம் செய்தான் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல யா பனி இஸ்ராயீல் உதுகுரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், பனி இஸ்ரவேலர்களே நான் செய்த உபகாரத்தை எண்ணி பாருங்கள். அதனால உபகாரம் செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு, ஃபாத்திஹாவினுடைய அந்த ஆயத்திற்கு விரிவுரை சொல்லும் பொழுது பனி இஸ்ரவேலர் என்று சொல்கிறார். அதேபோல் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய கைரில் மக்தூபி அலைஹிம், அந்த மக்தூபி அலைஹிம் யார்? அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவருடைய அந்த பாதையை விட்டும் ரப்பே எங்களை பாதுகாத்திரன் ஓதனமே, அது யார் என்றால் அதுவும் யூதர்கள் தான். பாக்கியம் பெற்றதும் அந்த சமுதாயம் தான், ரப்பின் கோபத்தை பெற்றதும் அந்த சமுதாயம் தான். அவ்வளவு பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத அவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். செங்கடலை பிளக்க செய்து, கடல் பிளக்குதுங்க, கடல் பிளந்து உள்ளே 6 லட்சம் பேர் போகிறார்கள். 6 லட்சம் பேர் எல்லாரும் கரையேறின உடனே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடிதான் நிறைய வேலை செய்யுமே, எல்லாரும் கரையேறின உடனே அந்த கம்பை வச்சு ஒரு அடி அடித்து மூட செய்யலான்னு பார்த்தாங்களாம். எல்லாம் இருங்கன்ட்டான், அடுத்த வேலை இருக்குதுன்ட்டான். அடுத்து ஒரு கூட்டம் வர வேண்டியது இருக்கு. 16 லட்சம் பேர் உள்ள முங்குனான், 16 லட்சம் பேர். அதனால் செங்கடல் பிளந்து உலகத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடந்ததே இல்லை. எல்லா வேதங்களின் வழியாக, குர்ஆனின் வழியாக, இதர முன் வேதங்களின் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவியல் பூர்வமான நிரூபணிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இன்னைக்கு அது சம்பந்தப்பட்டவா பலவிதமான படங்களையும் கூட எடுத்திருக்கிறாங்க. அதனால 6 லட்சம் பேர் பாதுகாப்பாக கடல் பிளந்து அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் இந்த சமுதாயம் தான். எதிரிகளை அழிச்சாங்கிறது மாத்திரமல்ல, கண் முன்னால் அழிச்சான். அழிக்கிறான் செய்தியை கேள்விப்படுறது வேற. அல்லாஹ் சொல்கிறான், வஅகரக்னா ஆல ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன், நீங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த கண் முன்னால் அழிச்சான். நான் தான் ரப்புன்னு சொன்னான். இவனுக்கெல்லாம் அழிவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். இவனெல்லாம் வீழ்த்தவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரப்புக்கும் அலான், நான் தான் உலகத்தில் பெரிய ஆண்டவன் என்று சொன்னான். கண் முன்னால் அழிந்து கிடந்ததை பார்த்தார்கள், அவனும் அவனுடைய பட்டாளமும். அதே போல் அல்லாஹு தஆலா ஒரு பாறையிலிருந்து 12 நீரூற்றுகளை எல்லாம் வெளிப்பட செய்தான். 12 நீரூற்றுகளை குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே பாலைவன பகுதியிலே ஒரு பாலைவனத்தினுடைய அந்த பாறையிலிருந்து அல்லாஹு தஆலா 12 நீரூற்றுகளை வெளிப்பட செய்தான். அது மாதிரி ஒரு பாலைவனத்தினுடைய தீ மைதானத்தில் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் உணவை இறக்கி கொடுத்தான். சொர்க்கத்தினுடைய உணவை உலகத்திலே சுவைத்தவர்கள், சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் உணவை இறக்கி கொடுத்தான். அது மாதிரி அந்த பாலைவனத்திலே வெயில் நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வெயில் அடிக்காமல் இருப்பதற்காக மேகத்தையே நிழலாக கொடுத்தான். வல்லல்லா அலைக்குமுல் கமாம், குர்ஆன் சொல்கிறது, மேகத்தை நிழலாக கொடுத்தான். எல்லா பாக்கியத்தையும் அனுபவித்தார்கள். பெருமக்களே, வாழ்க்கையிலே படிப்பினைக்குரிய செய்தி. நம்ம ஒவ்வொருவருக்கும், ஒரு சமூகத்திற்கும் நியமத்துகள் கிடைக்குதுன்னா ஏதோ நம்முடைய தகுதியினால் கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய படிப்பினை. நமக்கு ஏதாவது கல்வியோ, பொருளாதாரமோ, அந்தஸ்தோ, செல்வாக்கோ, வேறு ஏது கிடைத்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய நியமத்துகள் நம்முடைய தகுதியினால நினைக்கக்கூடாது. முதல்ல நம்முடைய தகுதியினால் அல்ல, அது ரப்பின் பேரருளும் நபிமார்கள் நல்லோர்களுடைய பரக்கத்தினால் கிடைக்கும். ரப்பினுடைய விசேஷமான பேரருளாலும் நபிமார்கள் நல்லோர்களுடைய பரக்கத்தினால் கிடைத்தது என்பதை நம்ம விளங்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த நன்றியை புரிந்து அந்த உபகாரங்களை விளங்கி நன்றி செலுத்தியவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் அந்த உபகாரங்களை நன்றி செலுத்தி 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 கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த உபகாரங்களை நிலைக்க செய்வான். தன்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக அவர்களை மாற்றி காண்பிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே நன்றியை பற்றி நிறைய சொல்கிறான். நன்றி செய்ய வேண்டும் என்பதை பற்றி 40 வயசு ஆகிட்டா ஒரு துவா ஓதணும், குர்ஆன் சொல்லுது. 40 வயசு ஆயாச்சுன்னா பலக 40 சனத்தன், 40 அதுக்கு முன்னால் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும்.
40 வயசான இந்த துஆவை கண்டிப்பா ஓதணும். குர்ஆன் சொல்லுது, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லா வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் சூரத்துல் அஹ்காஃப்ல சொல்வான். நன்றியை பற்றி குர்ஆன் அவ்வளவு விரிவாக சொல்கிறது. தந்த உபகாரங்கள் என்னுடைய தகுதியினால் அல்ல, ரப்பின் பேரருளால் என்று விளங்கி நன்றி செலுத்துபவர்கள் பாக்கியவான்கள். நன்றியினுடைய விளைவும் நமக்கு தான், நன்றியினுடைய பிரதிபலனும் நமக்குத்தான். ஒயின் தஷ்குரு யர்லஹு லக்கும், நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வாங்கிறான். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் ஆக்க வேண்டும். நன்றி செலுத்தி வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். யாருக்கு அறிவும் ஞானமும் இருக்கிறதோ நன்றி செலுத்துவார்கள். வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத, லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஞானத்தை கொடுத்தோம். அந்த ஞானத்தின் ஒரு பகுதியை சொல்கிறான், அனிஷ்குர் லில்லாஹ், ரப்புக்கு சுக்குர் செய்யணுங்கிற அந்த ஞானம். ஞானத்தின் வெளிப்பாடு என்ன? சுக்குர் இருந்து கொண்டே இருக்கும். அதனால யார் தந்த நிஅமத்துகள் என்னுடைய தகுதியினால் கிடைக்க பெற்றவை அல்ல என்று விளங்கி அதற்கு நன்றி செலுத்துகிறார்களோ பாக்கியவான்கள். நன்றி மறந்தவர்கள் வழி தவறுவதும் அவர்கள் இறை கோபத்திற்கு ஆளாகுவதும் தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லது பனி இஸ்ரவேலுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வு நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. எனவே பாக்கியமான இந்த நாட்கள், இந்த 2 நாட்களும் 10வது நாள் நோன்பு வைப்பதை மார்க்கம் நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யகூதிகளுக்கு மாற்றம் என்ற ஒரு நிலையிலே 9ஐயும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபுகஹாக்கள் சொல்வார்கள், 9 வேளை விட்டுட்டோம், இன்னைக்கும் நாளைக்கும் நோன்பு வைக்கணும், ஒருவேளை 9 விட்டுட்டோம்னா 10, 11 வைத்துக் கொள்ளலாம் என்றும் கூட பெருமக்கள் சொல்வார். அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமல்ல சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அவன் தந்த நிஅமத்துகளை நினைத்து ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் நம்மை நன்றி கெட்டவர்களாக மாற்றிவிடாமல் பாதுகாத்தருள்வானா. அவன் தந்த நிஅமத்துகளை உணர்ந்து அது அவனால் நமக்கு தரப்பட்டது என்பதை விளங்கி பூரணமாக நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.